கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அந்தியோகிய மிஷன் ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக, மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த மண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் ஜெபம் ஜெபிக்கிறவனை என்ன செய்யும் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அதற்கு சில விளைவுகள் உண்டு. நன்மை செய்தாலும் அதற்கேற்ற விளைவுகள் உண்டு, தீமை செய்தாலும் அதற்கேற்ற விளைவுகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், எவைகளை விதைக்கிறாயோ அவைகளையே அறுப்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆனால் இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம், ஜெபம் ஜெபிக்கிறவனை என்ன செய்யும் அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது, உங்கள் விண்ணப்பங்கள் ஒரு நாளும் வீண் போகாது, உங்கள் மன்றாட்டுகள் ஒரு நாளும் வீண் போகாது. அநேகர் நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் விண்ணப்பத்தை கேட்கவில்லை, இன்னும் எங்களுக்கு மாற்றங்கள் நிகழவில்லை, பின்ன ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும்? தேவ மனிதன் சொன்னது போல ஆண்டவர் எங்களோடு இருப்பாரானால் இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது? ஜெபத்தை கேட்பதாக இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள், துன்பங்கள் ஏன் வருகிறது என்று சொல்லி அநேகர் கேள்வி எழுப்புறாங்க. அன்பானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாக அல்ல, வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற காரியத்தில் மிக கவனமாயிருந்தார். அவர் ஜெபிப்பதை பழக்கமாக வைத்திருக்காமல் அவர் வழக்கமாக வைத்திருந்தார். தேவ மனிதனாகிய பேதுருவை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகிய பேதுரு மேல் வீட்டறையில் ஜெபிக்கும்படி அவர் ஏறி போனார். மேல் வீட்டறையில் ஜெபிக்கும்படியாக அவர் ஏறி போனார். அவர் அந்த மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் மணி வேளையில் ஸ்தோத்திரம் பேதுரு 6ஆம் மணி வேளையில் மேல் வீட்டறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். கோர்நேலியு தன்னுடைய வீட்டிலே 9ஆம் மணி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கோர்நேலியுவுக்கு ஒரு தேவதூதன் தரிசனமாகி, நீ பேதுருவை அழைத்து கொண்டு வந்து உன் வீட்டில் ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணவை, உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அறிவிப்பான் என்று சொல்லப்பட்டது. இப்போ 3 பேர் தேடி வர்றாங்க. பேதுரு மேல் வீட்டு அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பேதுரு ஜெபித்த பொழுது அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பேதுரு மேல் வீட்டு அறையில் ஜெபிக்க போகும் பொழுது அங்கே நடந்த முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். தேவ மனிதனாகிய பேதுரு ஜெபிக்க விரும்பினார், தேவ சமூகத்திலே காத்திருக்க விரும்பினார், ஆவியிலே பலப்பட விரும்பினார். அதனால் ஜெபிக்கும்படி தனக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த மேல் வீட்டு அறையில் போய் பேதுரு ஜெபிக்கிறார். ஆனால் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் இறுதி நேரங்கள் முடிவதற்குள்ளாகவே அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் எடுத்து வனாந்தரத்தில் அவர் தரித்திருந்த பொழுது, உபவாசம் எடுத்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இதன் மூலம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நீங்கள் ஜெபத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்பொழுது மேல் வீட்டு அறை அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அப்பொழுது மாம்சம் உங்களுக்கு விரோதமாக எழும்பும், மாம்சம் உங்களுக்கு விரோதமாக போராடும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிற பொழுது, ஜெபத்திலே வளர விரும்புகிற பொழுது, உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் வர 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 விரும்புகிற பொழுது, அங்கே நடக்கிற காரியம் ஜெபத்திற்கு விரோதமாக மாம்சம் எலும்பும். பேதுரு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது மிகுந்த பசி உண்டாகிறது. அது ஜெபத்திற்கு ஒரு தடையாக மாறுகிறது. மாம்சம் அவரை விடலை, மிகுந்த பசி உண்டாகிறது. இயேசு ஜெபிக்கும் போது கூட அவருக்கு மிகுந்த பசி உண்டாகிறது. மாம்சத்தில் ஒரு மாற்றம், சரீரத்தில் ஒரு மாற்றம் அந்த இடத்துல உண்டாகிறத பார்க்கிறோம். அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ பேதுரு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அங்கே நடந்த காரியம், மிகுந்த பசி உண்டாயிற்று. அவன் சாப்பிட மனதாயிருந்தான், ஆனாலும் அவன் ஞான திருஷ்டி அடைந்து அப்படிங்கிற வார்த்தையை அங்கே படிக்கிறோம். அப்படி ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எப்போ மாம்சத்தை ஜெயித்தாரோ அப்போதான் அவர் ஞான திருஷ்டி அடைந்தார். எப்போ மாம்சத்தை ஜெயித்தாரோ அப்போதான் அவர் ஜெபத்தில் வளர்ந்தார். மாம்சத்தை ஜெயிக்கும் போதுதான் அவர் ஆவிக்குள்ளாக மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஜெபத்தில் வளரும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மாம்சத்தை அது மேற்கொள்ளும். ஜெபந்தான் உங்கள் மாம்சத்தை மேற்கொள்ளும். ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற மாம்சம், உங்கள் சிந்தையில் காணப்படுகிற மாம்சம், உங்கள் ஜீவிதத்தில் காணப்படுகிற மாம்சம், அல்லது உங்கள் ஊழியத்தில் காணப்படுகிற மாம்சம், உங்கள் சபையில் காணப்படுகிற மாம்சம், அந்த மாம்சத்தை ஜெயித்தால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு காரணம், மாம்சம் இன்னும் சாகலை, சுயம் இன்னும் சாகலை, ஜென்ம சுபாவங்கள் இன்னும் சாகலை. ஆதலால் அவர்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசிக்க முடியவில்லை. அப்போ என் அன்பான தேவ ஜனமே, ஜெபம் ஜெபிக்கிறவனை என்ன செய்யும்னா, ஜெபம் ஜெபிக்கிறவனுடைய மாம்சத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். ஜெபம் ஜெபிக்கிறவனுடைய மாம்சத்தை, சிந்தையில் காணப்படுகிற மாம்சத்தை, இருதயத்தில் காணப்படுகிற மாம்சத்தை, ஊழியத்தில் காணப்படுகிற மாம்சத்தை, தேவ சித்தம் செய்ய முடியாதபடி, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி காணப்படுகிற மாம்சத்தை அது மேற்கொள்ள உதவி செய்யும். ஏன் நாம் மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். மத்தேயு 26:41 சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது, அதனால தான் அவைகளை மேற்கொள்ளணும். மாம்சம் எப்பொழுதுமே பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆதலால் இந்த மாம்சம் உங்களை ஜெபிக்க விடாது, ஆராதிக்க விடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட விடாது. அப்போ இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறபடியால் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும். யோவான் 6:63 சொல்லுகிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட அது உதவாது. ஜெபத்தில் வளருவதற்கு அது உங்களை விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:7 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. மாம்ச சிந்தை மேலோங்கி இருக்குமானால் அது தேவனுக்கு பகையை உண்டாக்குகிறது, ஜெபத்திற்கு தடையை உண்டாக்குறது. ஏசாயாவில் வாசிக்கிறோம், உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாதபடி, ஸ்தோத்திரம், என் செவிகள் மந்தமாகவில்லை, என் கைகள் குறுகி போகவில்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே அதற்கு தடையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:20 சொல்லுகிறது, மாம்சம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, அது பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கே ஒரு தடையாக மாறிவிடும். அதனால் இந்த மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரோமர் 8:7-18 வாசிக்கிறோம், மாம்சத்தில் ஒருபோது நன்மைகள் வாசமாய் இருப்பதில்லை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி மாம்சம் மேற்கொள்ளுகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடி மாம்சம் மேற்கொள்ளுகிறதோ, கிருபையிலே பலப்பட முடியாதபடி மாம்சம் மேற்கொள்ளுகிறதோ, அந்த மாம்சத்தை மேற்கொள்வதற்கு ஒரே வெப்பன் தான் இருக்குது, அதுதான் ப்ரேயர், ஜெபம். நீங்கள் ஜெபத்தில் வளருகிற பொழுது, மேல் வீட்டாரை அனுபவத்திற்குள் வருகிற பொழுது மாம்சத்தை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். நீங்கள் மாம்சத்தை மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குள் வந்துவிட வேண்டும், ஆவியானவருக்குள் வந்துவிட வேண்டும். உதாரணத்திற்கு, நோவாவின் காலத்தில் மழை அதிகமாக பெய்தது,
மழை அதிகமாக பெய்த பொழுது பூமியிலே தண்ணீர் ஜலம் பெருக பெருக பெருக, ஸ்தோத்திரம், அங்கே நடந்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, மாம்ச ஜந்துக்கள், பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள், எல்லா நர ஜீவன்கள், பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் எல்லாம் மாண்டனே என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ நோவாவின் காலத்தில் ஜலம் பெருக 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 மாம்சம் அங்கே மாண்டு போனது, மிருக ஜீவன்கள் மாண்டு போனது, ஸ்தோத்திரம், மாம்ச ஜந்துக்கள் மாண்டு போனது என்று படிக்கிறோம். அதே போலதான் ஒரு மனிதன் ஆவியில் பலப்பட பலப்பட மாம்சம் சாகும். ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர, ஜெபத்தில் வளர வளர, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் வரும் பொழுது, ஆவியிலே பலப்படுகிற பொழுது, ஆவியிலே நிரம்புகிற பொழுது, ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியிலே பலப்பட பலப்பட மாம்சம் அங்கே மாம்சம் அங்கே சாகும், சுயம் அங்கே சாகும், ஜென்ம சுபாவங்கள் அங்கே சாக ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது, ஆவியானவருக்குள் நீங்கள் வருகிற போதுதான் மாம்சத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபம் ஜெபிக்கிறவனுக்கு என்ன செய்யும்? ஜெபம் ஜெபிக்கிறவனுடைய மாம்சத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு தடையாயிருக்கிற அந்த மாம்சத்தை ஜெபம்தான் மாற்றி அமைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த ஜெபம் ஜெபிக்கிறவனை என்ன செய்யும்? ஜெபிக்கும் பொழுது இரண்டாவது என்ன நடக்கும்? மேல் வீட்டாரை அனுபவத்திற்குள் வரும் பொழுது இரண்டாவது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான், அதற்கு அவர்கள் ஆயத்த மண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து என்று வேதத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவதாக ஒரு மனிதன் ஜெபிக்கும்படி மேல் வீட்டாரை அனுபவத்திற்குள் வரும் பொழுது, ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிற பொழுது, ஸ்தோத்திரம், தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு நேரங்களை செலவிட வேண்டும், தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் மேல் வீட்டு அறை அனுபவத்திற்குள் வருகிறாரோ, எந்த மனிதன் ஜெபத்திலே வளர்ந்து வருகிறாரோ, அந்த ஜெபம் அவரை ஞான திருஷ்டி அடைகிறவனாய் மாற்றும், ஞான திருஷ்டி உள்ளவனாய் மாற்றும், ஆவிக்குள்ளாகிற அனுபவத்திற்குள்ளாக மாற்றும். ஞான திருஷ்டிக்காரன் என்று சொன்னால் தரிசனக்காரன் என்று பொருள். இக்காலத்து தீர்க்கதரிசிகள் அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டார்கள். சம்பவிக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிறவர்கள், நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்துகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுலுக்கு இனி என்ன நடக்கும் என்பதை சாமுவேல் ஞான திருஷ்டியினால் காரியங்களை சொல்லி கொடுத்தார். நீ புறப்பட்டு போ, கழுதை அகப்படும், ஒரு கூட்டம் வரும், அபிஷேகம் மேல் இறங்கும், தீர்க்க தரிசனம் உரைப்பாய், இப்படி நடக்க போகிற எல்லா காரியங்களையும் சாமுவேல் ஞான திருஷ்டியினால் சவுலுக்கு அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய ஞான திருஷ்டிக்காரனாய் இந்த காத் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இங்க பேதுரு ஜெபிக்கும்படி மேல் வீட்டாரை அனுபவத்திற்குள் வந்த பொழுது, பேதுரு ஆவியிலே நிரம்ப நிரம்ப, ஆவியிலே பலப்பட பலப்பட அங்க நடந்த காரியம் அவரை ஞான திருஷ்டி அடையும்படி மாற்றியது. ஆவிக்குள்ளாக மாறுவதற்கு, ஞான திருஷ்டி அடைவதற்கு, ஸ்தோத்திரம், அந்த காரியங்கள் மிகவும் உதவியாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் நடக்கிறவைகளை பார்ப்பதற்கு, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்ப்பதற்கு நமக்கு மாமிச கண்கள் போதும். ஆனால் ஆவி மண்டலத்தில் நடக்கிறவைகளை, ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிறவைகளை நாம் பார்க்க வேண்டுமானால், பிசாசின் தந்திரங்களை அறிய வேண்டும் என்று சொன்னால், மறைந்திருக்கிறவைகளை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஞான திருஷ்டி அடைகிற ஒரு அனுபவத்துக்குள், ஆவிக்குள்ளாகிற அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஞான திருஷ்டி அடைகிறான். ஞான திருஷ்டி அடைகிற பொழுது, ஸ்தோத்திரம், இரண்டு காரியங்கள் திறக்கப்படும். ஒரு மனிதன் ஞான திருஷ்டி அடைகிற பொழுது, ஒரு மனிதன் ஆவிக்குள்ளாக மாறுகிற பொழுது, அவனுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில், அவன் ஜீவிதத்தில் ரெண்டு காரியங்கள் ஓப்பன் ஆகும், ரெண்டு காரியங்கள் திறக்கப்படும் என்று வேதத்தில் படிக்கிறோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அங்கே அவர் பேதுரு ஞான திருஷ்டி அடைந்த பொழுது வானம் திறந்திருக்கிறதாகவும், அப்படின்னு 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும்,
அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான நாள்கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் ஆவியிலே பலப்படுகிற பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிற பொழுது, ஸ்தோத்திரம், ஞான திருஷ்டி அடைகிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவத்தோடும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடும் வாரத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு செல்கிற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. தேவன் நமக்காக ஆயத்த பண்ணினவைகளை இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளரதான் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது தான் எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை பார்க்க முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும். இப்போ பேதுரு மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைகிறார். ஞான திருஷ்டி அடைகிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்படுகிறது. அகக்கண்கள் திறக்கப்பட்ட பொழுது ஒரு துப்பட்டியை போல ஒரு பெரிய கோடு இறங்கி வருவதாக கண்டார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை அவர் கண்டார். புறஜாதி மக்களுக்கும் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை அவர் கண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்தில் வளரும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். பாருங்கள், பெயர்செபா வனாந்தரத்தில் ஆகார் அழுகிறாள், ஆண்டவரே, இந்த பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன். என்னை போஷிக்க வேண்டிய, நடத்த வேண்டிய என் கணவர் என்னை கைவிட்டார், என் எஜமானி என்னை கைவிட்டாள். இப்போ நான் மறிக்க போகிறோம், எங்களுக்கு தண்ணீர் இல்லை, அப்பமும் இல்லை, தண்ணீரும் தீர்ந்து போயிற்று என்று சொன்ன பொழுது அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். உடனே கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார், ஆகாருடைய கண்களை திறந்தார். கண்களுக்கு முன்பதாகவே ஒரு துறவு இருந்தது, கண்களுக்கு முன்பதாகவே ஒரு நீரூற்று இருந்தது. அப்போ பாருங்கள், அங்கு கண்ணுக்கு முன்பதாகவே, தனக்கு முன்பதாகவே ஒரு நீரூற்று இருக்கிறதே, ஒரு துறவு இருக்கிறதே ஆகாருடைய கண்களுக்கு தெரியலை. அவள் கண்களை கர்த்தர் திறந்த பொழுது அந்த துறவை, அந்த நீரூற்றை கண்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் தன்னை குறித்த தேவ சித்தம் என்ன, தன்னை குறித்த தேவ திட்டம் என்ன, தனக்கு வாழ்க்கை துணையாக யார் வரப்போகிறார்கள், எனக்கு எந்த விதமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று தன்னை குறித்த தரிசனத்தை, திட்டத்தை இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் கண்கள் திறக்கப்படலை. கண்கள் திறக்கப்படலை. கண்கள் திறக்கப்படாததுனால தான் அநேகரிடத்தில் போய் ஆண்டவர் ஏதாவது எனக்கு சொன்னாரா, ஆண்டவர் எனக்கு ஏதாவது காண்பித்து கொடுத்தாரா என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் ஸ்தோத்திரம் தரிசனங்களையும் வார்த்தைகளை எதிர்பார்க்கிறோம். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், உங்களுடைய தரிசன கண்கள் திறக்கப்படுமானால் சம்பவிக்க போகிறவைகளை உங்கள் கண்களே பார்க்கும். எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை உங்கள் கண்களே பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலிசா ஜெபித்த பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார், ஐயா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் எவ்வளவு அதிகம், நம்மை சுற்றிலும் எவ்வளவு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, தெய்வம் நம்மை சுற்றிலும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி தான் ஐயோ நம்ம சாக போகிறோம், நம்மை கொல்ல போகிறாங்க, நம்மை அழிக்க போகிறாங்கன்னு வேதனைப்பட்டு கொண்டிருந்த வேலைக்காரன் இப்போ கண்கள் திறக்கப்பட்ட உடனே தெய்வீக பாதுகாவலை பார்க்கிறான். தேவன் தனக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பை பார்க்கிறான். தேவ தூதர்களை பார்க்கிறான், ரதங்களை பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எலிசா ஜெபித்த பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். தனக்கு தெய்வம் எவ்வளவு பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்பதை அவர் தரிசனத்திலே பார்த்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதத்தில் இப்படி அநேக தேவ மனிதர்களுக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தினார். இயேசு எருசலேமுக்கு போகும் பொழுது எருசலேமுக்கு வரக்கூடிய அழிவை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். எருசலேமுக்கு வரப்போகிற அழிவை, ஆபத்துகளை முன்கூட்டியே பார்த்தார். அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைவீங்க. ஞான திருஷ்டி அடைகிற பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை உங்கள் கண்களே பார்க்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஞான திருஷ்டி அடைகிறான். ஞான திருஷ்டி அடைகிற பொழுது இரண்டாவது ஒரு காரியம் திறக்கப்படும், இரண்டாவது ஒரு காரியம் ஓப்பன் ஆகும். என்னன்னு சொன்னா, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படும். ஆவியானவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி,
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி ஸ்தோத்திரம் நம்முடைய செவிகள் திறக்கப்படும். அங்க பாருங்கள் 13, 14, 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அது அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்படியே 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் உண்டாயிற்று. அப்ப பேதுரு மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் பொழுது, ஞான திருஷ்டி அடைகிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் நேரடியாகவே பேதுருவோடு பேசுகிறார். அடித்து புசி, தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், தேவன் பேசுகிற அந்த சத்தத்தை பேதுரு தன் காதுகளால் கேட்க ஆரம்பித்தார். எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம், எவ்வளவு உன்னதமான அனுபவம். அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் ஊழியர்களோடு மட்டும்தான் பேசுவார், குறிப்பிட்ட நபர்களோடு மட்டும்தான் பேசுவார்னு சொல்லி. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வருகிற பொழுது, நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் தரித்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஞான திருஷ்டி அடைகிற பொழுது நடக்கிற ஒரு காரியம், உங்கள் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படும். பேதுருவினுடைய காதுகள் திறக்கப்பட்டதனால தான் புறஜாதிகள் மக்களுக்கும் ரட்சிப்பு இருக்கிறது என்பதை தேவ சத்தத்தின் மூலமாக அவர் அறிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தேவ மனிதனாகிய எலியா மலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஸ்தோத்திரம், மலைக்குண்டான அறிகுறி ஏதாவது தெரிகிறதா, வெளியே போய் மழை வருதான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி 1ஆம் தரம் அனுப்புகிறார், 2ஆம் தரம் அனுப்புகிறார். இப்படி ஒவ்வொரு முறை அனுப்புகிற போதும் கூட அங்கே மழை பெய்வதற்குண்டான சாத்திய கூறுகள் இல்லை, மழை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த வேலைக்காரன் சோர்ந்து போயிட்டார். ஐயா, நீங்களும் ஒவ்வொரு முறை சொல்லிட்டா தான் இருக்கிறீங்க, ஆனால் மழை வரவே இல்லை, மழைக்குண்டான அறிகுறி தெரியவே இல்லை அப்படின்னு வேலைக்காரன் சொல்லுகிறார். அப்போ எலியா வேலைக்காரனு சொல்லுகிற காரியம், ஆகாபுக்கு நீ போய் சொல், ஸ்தோத்திரம், மழை வரப்போகிறது, இந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு மழை வரப்போகிறது, அந்த பெருமழைக்குண்டான இரைச்சல் என் காதுகளில் கேட்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த தேசத்தில் ஒரு பெரும் மழை வரப்போகிறது என்கிற அந்த பெருமழைக்குண்டான இரைச்சல் வேலைக்காரனுடைய காதுகளுக்கு கேட்கல. ஆனால் பெருமழை வருவதற்குண்டான இரைச்சலின் சத்தம் எலியாவின் ஆவிக்குரிய காதுகள் கேட்க ஆரம்பித்தது. அந்த இரைச்சலின் சத்தம் காதுகள் கேட்ட உடனேயே இனி தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான மழை வரப்போகிறது என்பதை ஆவிக்குரிய காதுகள் மூலமாக அவர் அறிந்து கொண்டார். அப்போ எலியாவுக்கு அந்த இரைச்சலின் சத்தம் கேட்டது போல ராஜாவுக்கோ வேலைக்காரனுக்கோ அப்படி வெளிப்படலை. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வருகிற போது தான் ஸ்தோத்திரம், உங்களுடைய காதுகள் தேவ சத்தத்தை கேட்கும். அதே போல எலிசா வாழ்க்கையிலே கவனித்து பார்க்கும் பொழுது, எலியாவை பிடிப்பதற்காக அழிப்பதற்காக மற்ற சத்துருக்கள் எல்லாம் பாசாங்கு செய்து வருகிற பொழுது அவர்களுடைய காலடியின் சத்தத்தை எலிசாவின் காதுகள் கேட்கிறது. தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய காலடி சத்தம் இங்கே இருக்கக்கூடிய எலிசாவினுடைய காதுகளிலே கேட்கிறது. சத்துருவின் சூழ்ச்சிகள் கேட்கப்படுகிறது. நேரடியாக மோதுறவங்களை விட மறைந்திருந்து தாக்குறவங்கிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ மறை ஊழியத்திற்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, மறைமுகமாக செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய செவிகளும் திறக்கப்பட வேண்டியது அவசியம். அதற்கு நாம் ஞான திருஷ்டி அடைய வேண்டியது அவசியம். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஜெபம் ஜெபிக்கிறவனுடைய மாம்சத்தை மேற்கொள்ளும். இரண்டாவது, ஜெபம் ஜெபிக்கிறவனை ஞான திருஷ்டி அடைய பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஜெபம் ஜெபிக்கிறவனை என்ன செய்யும், ஜெபம் ஜெபிக்கிறவனுக்கு என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது, பேதுரு ஞான திருஷ்டி அடைந்த உடனே, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்ட உடனே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஒரு காட்சியை பார்க்கிறார். வானம் திறந்திருப்பதாகவும் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஒரு மனிதன் ஜெபத்தில் வளரும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிற பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவனுக்காக வானமே திறக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்போ பேதுருவுக்காக, பேதுரு தரிசனத்தை பார்ப்பதற்காக, பேதுரு தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதற்காக, பேதுருவுக்காக ஆண்டவர் வானங்களை திறந்தார். வானங்களை திறந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஜெபிக்கிறவனுக்காக வானம் திறக்கப்படும்னா இந்த பூலோக வாழ்க்கையில நன்மைக்கான வாசல் திறக்கப்படாமல் போயிருமா? இந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு வாசலை திறக்காமல் போயிடுவாரா? இந்த இடத்தை வாங்குவதற்கு அல்லது வீட்டை கட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு வாசலை உருவாக்க அவரால் முடியாதா?
உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவதற்கு ஆண்டவரால் முடியாதா? ஊழியத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, குடும்ப வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவனால் முடியாதா? எப்பக்கத்திலும் வாசல்கள் அடைபட்ட நிலைமையில் இருக்கிறதா? கண்ணு கெட்டுகிற தூரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த வாசலும் திறக்கப்படலையா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெபிக்கிறவனுக்கு வானம் திறக்கப்படும்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய பார்வை வேற, ஆண்டவருடைய பார்வை வேற. அதாவது இஸ்ரவேல் மக்களை செங்கடலுக்கு முன்பதாக தேவன் கொண்டு வந்து நிறுத்தின பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே வழிகள் இல்லை. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. அவர்களுக்கு எந்த வழிகளும் தென்படவில்லை, வாசல் திறக்கப்படலை. கண்ணு கெட்டுகிற தூரம் வரைக்கும் இவர்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுவதற்குண்டானே ஒரு வழிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஜனங்களுடைய பார்வைக்கு செங்கடலுக்கு முன்பதாக அவர்களுக்கு வழிகள் இல்லை, வழிகள் தெரியவில்லை. ஆனால் நடந்த காரியம் பாருங்க. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அந்த செங்கடலை பார்க்கும் பொழுது அந்த செங்கடலுக்கு உள்ளே ஒரு வெட்டாந்தரை வெளிப்பட்டது. நம்முடைய பார்வையில் செங்கடலுக்குள் ஒரு வழி இருப்பது நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் செங்கடலுக்குள்ளதான் ஒரு வாசல், ஒரு வழி இருக்கிறத ஆண்டவர் பார்த்தார். அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று படிக்கிறோம். அடுத்தது அவர்களை யோர்தானுக்கு கொண்டு போகிறார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தான் என்று சொன்னால் மரணம். ஒரு துளி மிஸ் ஆனாங்க, மரணம்தான். கரை புரண்டு ஓடுகிற அறுவடையின் காலமாக இருக்கிறது. முன்னாடி பார்த்தா யோர்தான், இனி திரும்பி போவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போதான் செங்கடலை தாண்டி வந்திருக்கிறாங்க. ஆனால் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. எப்பக்கத்திலும் பார்க்கிறாங்க, வழிகள் இல்லை, அவர்களுக்கு வாசல் திறக்கப்படலை. அப்போ அவங்களுடைய பார்வையில் அந்த ஸ்தோத்திரம், அந்த யோர்தானை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாதை தெரியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த யோர்தானுக்கு உள்ளதான் ஒரு உலர்ந்த தரை இருந்தது. உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். செங்கடலுக்குள்ள ஒரு வெட்டாந்தரையையும் யோர்தானுக்குள்ளேயே ஒரு உலர்ந்த தரையை உருவாக்க, ஒரு வாசலை உருவாக்க முடியும். நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை மாற்ற ஆண்டவரால் முடியும். ஊழியத்தில் காணப்படுகிற தடைகளை மாற்ற ஆண்டவரால் முடியும். ஸ்தோத்திரம். எரிகோவுக்கு முன்பதான் நிற்கிறாங்க. எரிகோ அடைபட்டு இருக்கிறது. ஒருவனும் உள்ளே போக முடியல, ஒருவனும் வெளியே வர முடியல. அவுட் கோயிங்கும் இல்லை, இன்கமிங்கும் இல்லை. ஒரு ஆசீர்வாதம் உள்ளே போக முடியாது, ஒரு மனிதனும் வெளியே வர முடியாது. ஆனால் அவர்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்த பொழுது அவங்க நினைத்திருக்கலாம், பாட்டு பாடினா ஆராதித்த எப்படி வாசல் திறக்கப்படணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களை குறுக்கு வழியில் நடத்தாமல் ஒரு நேரான பாதையை அதில் உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அலங்கம் இடிந்து விழுந்தவுடனே நேராக போய் பட்டணங்களை பிடித்து ஜெயித்தார்கள், நேராக புறப்பட்டு போனார்கள். ஒரு நேரான பாதையை ஆண்டவர் எரிகோவிலே உருவாக்கினார். அடைபட்டிருந்த எரிகோவிலும் ஒரு வாசலை கர்த்தர் உருவாக்கினார். அப்போ ஜெபிக்கிற பேதுருவுக்காக வானம் திறக்கப்படும்னா, ஜெபிக்கிற உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் வாசல்களை திறப்பார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. ஜெபிக்கிறவனை ஜெபம் என்ன செய்யும் என்று சொல்லி சிந்தித்தோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் சிந்தையில், எங்கள் மாமிசத்தில், ஊழியத்தில், குடும்பத்தில் காணப்படுகிற மாமிசத்தை மேற்கொள்வதற்கு இந்த ஜெபம் உதவி செய்கிறது. அதே போல எங்கள் வாழ்க்கையிலே மாமிசத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் ஜெபிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட முடியாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், மாம்சம் தடையாய் இருக்குமானால் அந்த மாம்ச தடைகளை மாற்றி போடும். இரண்டாவது, ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை ஞான திருஷ்டி அடைய பண்ணுகிற ஒரு அனுபவத்திற்குள் கொண்டு வரும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விரும்புகிறேன், ஜெபத்தில் வளர விரும்புகிறேன் நினைக்கிற பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். இவங்களுடைய தரிசன கண்கள் திறக்கப்படட்டும், பரலோக காட்சிகளை பார்க்கட்டும், சம்பவிக்க போகிறவைகளை பார்க்கட்டும். ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டு தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். ஜெபித்த பேதுருவுக்காக வானம் திறந்தது போல ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே உம்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு வாசலை திறப்பீராக, எல்லைகளை திறப்பீராக, நுகங்களை முறிப்பீராக,
கட்டுகளை கர்த்தர் உடைப்பீராக. வியாதிகள் சுகமாகட்டும், விலகினங்கள் மாறட்டும், தரித்திரங்கள், வறுமைகள், சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, டிவியின் மூலமாக எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் பலப்படவும் ஆண்டவரே உதவி செய்யும். இவங்க வாழ்க்கையில மறுரூபப்படுவதற்கு இந்த வசனம் இவர்களுக்குள்ளே கிரியை செய்ய மனதார ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுவதற்கும் வளருவதற்கும் இந்த வசனம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. God bless you.